Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சர்வதேச அளவில் உலக நாடுகள் சந்தித்து பேசிக்கிற மிக முக்கியமான கூட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுறது G7 சமிட். G7 சமிட்டை பொறுத்தளவில் அதில் உறுப்பினர்களாக இருக்கிற நாடுகள் ஒவ்வொரு வருஷமும் சுழற்சி முறையில் இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. இதில் மிக முக்கியமாக பார்த்தோன்னா இந்த 7 நாடுகள் போக சில சிறப்பு கெஸ்ட்டாக வந்து சில நாடுகளையுமே வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தொடர்ந்து பல வருஷங்களாக வந்து G7 சமிட்டுடைய சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே G7 உறுப்பினராக இந்தியா ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதற்கான மிக முக்கியமான காரணங்களாக ஒரு 3 விஷயங்கள் சுட்டி காட்டப்படுது. G7 சமிட்டை பொறுத்தளவில் கடந்த 5 வருஷங்களில் நடந்த 5 வருஷங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 2019, 20, 21, 22, 24 ஆகிய ஆண்டுகளில் நடந்த G7 சமிட்டில் சீஃப் கெஸ்ட்டாக இந்தியா கலந்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற மிக முக்கியமான முடிவுகளில் இந்தியாவுடைய கருத்துக்களுமே வந்து மதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுடைய கருத்துக்களுமே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது விரைவிலே G7ல் இந்தியா உறுப்பு நாடாக ஆக போகுது அப்படிங்கிற பெரிய கேள்வியுமே எழுப்பப்படுது. அதற்கான மிக முக்கியமான காரணமாக 3 விஷயங்கள் சொல்லப்படுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்வதேச விஷயங்களில் இந்தியாவுடைய பங்களிப்பும் பொறுப்பும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உலக அளவில் மிக முக்கியமான எடுக்கப்படுற முடிவுகளில் இந்தியாவுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயமே வந்து கவனிக்கப்படுது. அது G7 சமிட்லேயே எதிரொலிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் G7 சமிட் இல்லாமல் சாதாரணமாக வெளியே எடுக்கப்படுற முடிவுகள் கூட வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சிலுடைய அந்த நாடுகள் உறுப்பு நாடுகளுடைய ஒவ்வொரு மிக முக்கியமான விஷயங்களுமே வந்து கவனிக்கப்பட்டு தான் வருது. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவும் சைனாவும் பல நேரங்களில் யுனைடெட் நேஷன்ஸில் எடுக்கப்படுற முடிவுகளை வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வெளியே நடத்தப்படுற இந்த கூட்டங்களில் எடுக்கப்படுற முடிவுகள் மிக முக்கியமான முடிவுகளாக பார்க்கப்படுது. அதில் G7, G20 மாதிரியான கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவுகள்லாம் மிக முக்கியமான முடிவுகளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கூட்டங்கள்லையுமே அதாவது G7, G20 இந்த இதுலையுமே வந்து 2 அமைப்புலையுமே இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடாக இருக்குது. அதனால சர்வதேச அரசியலில் இந்தியாவுடைய பங்களிப்பும் பொறுப்புமே கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல யுனைடெட் நேஷன்ஸில் ரஷ்யா சைனாவுடைய பவர் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி அவங்க இல்லாமல் தனியாக ஒரு டீமை பில்ட் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே G7ல் ரஷ்யா இருந்தது. ஆனால் சில காரணங்களை காட்டி, அதாவது உக்ரைன் மீதான படையெடுப்பை காரணம் காட்டி 2014 வந்து G7 விட்டு ரஷ்யா வெளியேற்றப்பட்டது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போவுமே ரஷ்யா அதில் கிடையாது. ஆனால் குளோபல் சவுத்தில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகளில், ஏசியாவில் இருக்கிற நாடுகளில் ஒரு நாடை சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவையுமே வந்து G7க்கு ஏற்பட்டிருக்கு. 1980களில் பார்த்தோம் அப்படின்னா G7 ஜிடிபி உலக அளவில் பார்க்கும்போது 60% இருந்தது. ஆனால் அது இப்போ 40% ஆயிடுச்சு. அதனால பொருளாதார சிக்கலுமே வந்து G7ல் ஏற்பட்டிருக்கு. அதாவது G7 நாடுகளுடைய ஜிடிபியை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. அதனால புதிய நாடுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவையுமே ஏற்பட்டிருக்கு. G7 பொறுத்தளவுக்கு இந்த பிராந்தியத்தில் இருந்தால் ஒரு நாடை சேர்த்துக்கணும், இந்த பிராந்தியத்தில் இருந்தால் ஒரு நாடை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதாவது இப்போ நேட்டோ பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் அண்ட் ஐரோப்பா இந்த மாதிரியான நாடுகளை முன் வச்சு தான் வந்து எடுக்கப்பட்டது. ஆனால் இது இந்த பிராந்தியத்தை அடிப்படையாக வச்சு சேர்க்கப்பட்ட இது கிடையாது. G7 பொறுத்தளவு அப்படின்னா சர்வதேச அளவில் பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பிரிக்ஸ் மாதிரியானது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. பிரிக்ஸ்லையுமே இந்தியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதனாலே வந்து G7ல் பொருளாதார ரீதியாக மிக முக்கியமாக இருக்கிற வலிமையாக இருக்கிற நாடுகளை சேர்த்துக்க வேண்டிய தேவை G7க்கு இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக ஏற்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ஜிடிபி 60% 40% குறைஞ்சிருக்கிறதால ஒரு புதிய நாடுகளை இல்லை வேறு பொருளாதார ரீதியில் பலமாக இருக்கிற நாடுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இங்கே சைனாவையோ அல்லது ரஷ்யாவையோ சேர்த்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்தியா தான் G7க்கு சரியான சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்தியாவுடைய தேவையுமே ஏற்படுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் இராணுவ ரீதியாக பலமாக இருக்கிற நாடுகள், இராணுவத்துக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய நாடுகளுடைய விஷயத்தையுமே வந்து G7 பார்க்குறாங்க. இராணுவ பலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உலக அளவில் அதிக அளவில் இராணுவ தளவாடங்களை இருக்கிறதுக்காக செலவு பண்ணுற நாடுகளில் இந்தியா 3வது இடத்துல இருக்கு. அப்படி பார்க்கும்போது இராணுவத்துக்காக அதிகம் செலவு பண்ணுற நாடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தால் கூட இந்தியாவை சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவை G7 நாடுகள் சூப்பர் பவராக எடுத்துக்கல அப்படிங்கிறதான்.
ஒரு சூப்பர் பவர் நாடுக்கு எந்த அளவுக்கு வந்து பொருளாதார வலிமையும் இராணுவ வலிமையும் இருக்குதோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து G7 எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்தில் சைனாவை காட்டிலும் இந்தியா ரொம்ப ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிளுமே சொல்லலாம். சைனா பார்த்தோம் அப்படின்னா கடந்த பல வருஷங்களாக வந்து பிலிப்பைன்ஸ் எல்லையில் தொடர்ந்து வந்து இராணுவ ஒத்திகை பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக வந்து பிலிப்பைன்ஸ் வந்து கோர்ட்டுக்குமே இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்குமே போனாங்க. அப்படி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட இது 2016 நடந்தது. ஸோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸுடைய எல்லையில் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனா வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க. ஆனாலுமே சைனா தொடர்ந்து அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறது அல்லது அங்கே போய் இராணுவ ஒத்திகை பயிற்சி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயம் 2014 இந்தியாவுக்கும் நடந்தது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில் அந்த கடல் பகுதியை பகிர்ந்துக்கிறதுல பல வருஷங்களா சிக்கல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பங்களாதேஷ்மே வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்படி கோர்ட்டுக்கு போனப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய கடல் பரப்பு எல்லை இவ்வளவு தூரம் தான், நீங்கள் இது வரைக்கும் தான் வந்து உங்களுடைய கப்பலை வந்து கொண்டு போக முடியும், இதை தாண்டி நீங்கள் போக முடியாது, இது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற பகுதி அப்படின்னு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இன்னைக்கு வர இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அந்த எல்லையை தாண்டி இது வரைக்கும் இந்தியா போனதில்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது, இந்த எக்ஸாம்பிளை எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு பொறுப்பான விஷயமா வந்து G7 நாடுகள் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து சர்வதேச அளவில் கவனிக்கப்படுற விஷயங்களா இருக்குது. இதுவுமே வந்து G7ல ஸோ இந்தியாவுடைய பொறுப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு அல்லது ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதால இந்த ஒரு நேர்த்தியான விஷயமே வந்து G7 நாடுகளுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறதால இதுவுமே வந்து G7ல இந்தியாவை சேர்க்கப்படுறதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உலகத்துடைய சூப்பர் பவராக இருக்க அமெரிக்கா எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் சவுத். உலக நாடுகள் பல நாடுகளுமே எந்த ஒரு சமிட் நடந்தாலுமே இப்போது மிக முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் சவுத்து தான். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் சைனா வந்து இந்த பக்கம் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. சைனா குளோபல் சவுத்தே வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சைனா ஒருவேளை குளோபல் சவுத்தை கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கடுத்து ஐரோப்பா அல்லது மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான நாடுகளை தேடி போக ஆரம்பிப்பாங்க. அந்த நாடுகளுமே வந்து தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சூப்பர் பவர் ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சைனா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக குளோபல் சவுத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பல முயற்சிகளில் இருக்காங்க. ஸோ அதில் பல நாடுகளை வந்து நம்ம சொல்லலாம், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகள்லாம் தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக வந்து தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குளோபல் சவுத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த சைனாவுடைய திட்டத்தை வந்து நடக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது இவங்களுடைய அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பார்வை வந்து குளோபல் சவுத்தில் இருக்குது. குளோபல் சவுத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பர் நமக்கு இருக்காங்க அப்படின்னா ஸோ அது வந்து சர்வதேச அளவில் சைனாவுக்கு அச்சுறுத்தலை கொடுக்குறதுக்குமே சரி, தங்களுடைய முக்கியமான பங்களிப்புக்குமே சரி, அது வந்து மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நினைக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கிற நிலையில தான் ஸோ குளோபல் சவுத்தில் யார் வந்து பிக் பண்ணுறதுக்கு நல்ல ஆளாக இருக்காங்க பொருளாதாரத்தில், இராணுவத்தில் அல்லது இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா தான் மிக முக்கியமான நாடாக இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே சைனா இருக்குது, ஆனால் சைனா வந்து தங்களுடைய கண்ட்ரோலில் சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறதால இந்தியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பாதுகாப்புக்காகவும் அல்லது அரசியல் காரணங்களுக்காகவும் ஜியோ பாலிட்டிக்ஸாகவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து மிக முக்கியமான நல்ல சாய்ஸாக வந்து G7 கண்ட்ரீஸ்க்கு இருக்குது. ஸோ அதனாலே வந்து G7 கண்ட்ரீஸில் இந்தியாவை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகம் இருக்குது. இன்னொரு பக்கம் G20லேயும் சரி, பிரிக்ஸ்லேயும் சரி இந்தியாவுடைய தாக்கமும் அவங்களுடைய ஜிடிபியுமே வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களுடைய மிக முக்கியமான முடிவுகளுமே வந்து மதிக்கப்பட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே G20 பிரிக்ஸில் வந்து மிக முக்கியமான நபராக இருக்கிற இந்தியா G7லையும் சேர்த்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்த இந்த 3 காரணங்களுமே வந்து G7ல இந்தியாவை சேர்த்துக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த சில வருஷங்களாக இது தொடர்ந்து பேசப்பட்டு வருது. மேபி அடுத்த வருஷத்தில் கெஸ்டாக இல்லாமல் G7 கண்ட்ரியோட உறுப்பினராக கூட இந்தியா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் G7ல இந்தியா சேரைக்கான முடிவு இந்தியா எப்படி எடுப்பாங்க, அதை ஏற்றுப்பாங்களா அல்லது கெஸ்ட் கண்ட்ரியாவே வந்து தொடர்பாங்களா, தொடர்ந்து தள்ளி நின்னே வந்து வளரலாம் அப்படிங்கிறத பார்வையில் இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயமே வந்து பார்க்கப்படுது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.